بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم مر به وهو يغرس غرسا فقال يا أبا هريرة ما الذي تغرس؟ قلت غراسا لي. قال ألا أدلك على غراس خير لك من هذا؟ قال بلى يا رسول الله. قال قل سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر يغرس لك بكل واحدة شجرة من الجنة في الجنة. حضرت அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் செடி நட்டுக் கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். அபூ ஹுரைரா என்ன நட்டுக் கொண்டிருக்கிறேன் என கேட்டார்கள். எனக்காக செடி நடுகிறேன் என்றேன். இதைவிட சிறந்த செடியை உமக்கு நான் சொல்லவா என்று கேட்டார்கள். அவசியம் அறிவீர்கள் யா ரசூலல்லாஹ் என்றேன். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இவற்றில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக சோனத்தில் உமக்கு ஒரு செடி நடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை என்னிடம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை தற்காத்துக் கொள்ள கேடயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், யாரேனும் பகைவன் வந்துவிட்டானா என நாங்கள் கேட்டோம். நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள கேடயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறிவார்கள். ஏனென்றால் கியாமத் நாளன்று கலிமாக்கள் தம்மை கூறியவர்களுக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் வந்து அவரை ஈடேற்றம் பெற செய்யும். என்றென்றும் நிரந்தரமாக நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் நல் அமல்கள் இவைதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தெளிவன் ஹதீஸில் வந்துள்ள கலிமாக்கள் தம்மை ஓதியவர்களுக்கு முன்புறமாக வரும் என்ற வாக்கியத்தின் கருத்து, கியாமத் நாளன்று கலிமாக்கள் முன்னால் சென்று தம்மை ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசும் என்பதால், மேலும் வலது இடதுபுறமாக பின்புறமாக வரும் என்பதின் பொருள் தம்மை ஓதியவர்களை வேதனையிலிருந்து பாதுகாக்கும் என்பதாகும். மரத்தை ஒடுக்குவதால் மரத்திலிருந்து இலையில் விழுவது போல் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்பவருடைய பாவங்களை விடச் செய்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். உங்களில் எவரேனும் தினமும் உஹது மலை அளவு அமல் செய்ய இயலுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், உஹது மலை அளவு எவரால் அமல் செய்ய முடியும் என சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். உங்களில் எல்லோரும் அமல் செய்ய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன அமல் என சஹாபா பெருமக்கள் வினவினார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. அல்லாஹு அக்பர் என்று சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என